ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு 65 தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப்ஸாக நறுக்கி கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த கடாயில் சுடு தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50% வெந்தால் போதும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க சார், உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சார், அரை வேக்காடு நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக உப்பு போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அழுத்தி பிசையாதீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்க போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு தான் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு 65 தயார் வச்சுங்க. நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, செஞ்சு கொடுங்க.